சாரணிக்கறி பருப்பு கடையில் தேவையான பொருட்கள்: சாரணிக்கறி 1/4 கிலோ, துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், வெங்காயம் சின்னது 10, பச்சை மிளகாய் 5, தக்காளி 2, பூண்டு பல் 10. தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், சோம்பு 1/4 ஸ்பூன். செய்முறை: துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இரண்டையும் வேக வைத்துக் கொள்ளவும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பொருட்களுடன் வெட்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளை வெங்காயம் எல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கிவிட்டு அலசிய கீரையுடன் வதக்கி கொண்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி 10 நிமிடம் கொதிக்க வைக்கவும். கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் வேக வைத்த பருப்பு கலவையுடன் ஊற்றி இறக்கவும். தேவையான உப்பு சேர்க்கவும். இதை இன்றைக்கி தான் நான் பண்ணேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். சாரணைக்கீரை வயல்வெளியில் கிடைக்கும். தண்ணி நிறைய வந்துருச்சுன்னா அதை அழுகிடும். களையோடு சேர்ந்து பிடுங்கிடுவாங்க. அது படர்ந்து பெருசாக போகிறதுனால அதை பிடுங்கிடுவாங்க. அதனால் கிடைக்கிற அந்த நேரத்தில் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.